நெக்ஸ்ட் வந்து டேம்பிங் ஆஃப் ஆர் காலர் அவுட் ஆஃப் த சீட்ஸ். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு அந்த அந்த ஒரு ரூட் ஏரியாவுக்கும் மேல உள்ள ஷூட்டுக்கும் சென்டர் போர்ஷன்ல ஒரு பிளாக் கலர்ல இருக்கும். அந்த எங்க அந்த நர்சரியில வந்து இல்ல அந்த ஒரு பிளான்ட் பாலிபேக்ல வந்து அந்த சாயில் லெவல்ல வந்து இந்த பர்டிகுலர் டிசீஸ் வரும். இது நம்ம நேராவே பார்க்கலாம், விசிபிளா தான் இருக்கும். இது பேசிக்கலா வந்து ஒரு சாயில் பார்ன் ஃபங்கல் டிசீஸ். அப்படின்னா வந்து சாயில்ல மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு பூஞ்சையால உருவாக்கக்கூடிய நோய் தான் இது சாயில் பார்ன் ஃபங்கல் டிசீஸ். தே ஆர் மோர் ப்ரிவலண்ட் இன் வெட் சாயில்ஸ். ஈரப்பதத்தன்மை ஜாஸ்தி மண்ணில் இருந்துச்சு அப்படின்னா இந்த நோய் வந்து உண்டாகும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு குட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இரிகேஷன் வித் ப்ராப்பர் ட்ரைனேஜ் கேன் ப்ரிவென்ட் த சீட்லிங்ஸ் ஃப்ரம் டேம்பிங் ஆஃப். தண்ணியை வந்து தேங்க விடாம ப்ராப்பராக வந்து ட்ரெயினாக வச்சுக்கிட்டாலே போதும், இந்த டிசீஸ் வந்து வராது. ஒரு சின்ன சின்ன மெஷர்ஸ் தான், ஆனால் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் இட் கிவ்ஸ் அஸ் அ ஹியூஜ் பெனிஃபிட். அப்புறம் வந்து வாஸ்குலர் வெல்ட் ஆஃப் சீட்லிங்ஸ். வாஸ்குலர் வெல்ட் it's a widespread and extremely destructive disease which can spread rapidly, wilting and death of the entire plants within few weeks. இது one of the example of that ஒரு நோய் வந்து எப்படி எவ்வளவு குயிக்கா வந்து ஒரு நர்சரி அஃபெக்ட் ஆகுங்கிறதுக்கு வந்து இந்த நோய் ஒரு உதாரணமா இருக்கு. இதோட காசல் ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா ஃபிசேரியம் ஆக்சிஸ்போரம். இது வந்து மெயினாக அஃபெக்ட் பண்ணுறது வந்து வாஸ்குலர் வெசல், நம்ம ஜைலம் ஃப்ளோயம் அப்படின்ட்டு வாஸ்குலர் வெசல்ஸ் இருக்கும், வித்தின் தி பிளான்ட்டுக்குள்ளார இருக்கும். ஸோ அந்த வாஸ்குலர் வெசல்ஸ் அவங்க அந்த வாஸ்குலர் வெசல்ஸ் தான் வந்து இந்த என்ன சொல்றது, தண்ணியை தண்ணியை பாஸ் பண்ணுறதும் லைக் ஃபுட் மெட்டீரியலை பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது வித்தின் த பிளான்ஸ். ஸோ இதை வந்து அரெஸ்ட் பண்ணிடும், இந்த பூஞ்சை போயிட்டு அரெஸ்ட் பண்ணுறப்போ நேச்சுரலாக நம்ம பிளான்ட் வந்து செத்து போயிடும். இது கண்ட்ரோல் பண்றதுக்கு லைக் இன்னொரு பூஞ்சை இருக்கு. நம்மளுக்கு வந்து பூஞ்சை ஃபங்கை எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், நல்ல ஃபங்கை இருக்கு, கெட்ட ஃபங்கை. நல்ல ஃபங்கைனா பயோ கண்ட்ரோல் ஃபங்கை, இதை ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபங்கை. தே ஆர் ஆல்வேஸ் யூஸ்ட் ஃபார் த பெனிஃபிஷியல் பர்பசஸ். அதே மாதிரி லைக் டிசீஸ் காசிங் லைக் நோய்கள் தாக்கக்கூடிய பூஞ்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா தேர் ஆல் கால்ட் அஸ் பேத்தஜன்ஸ். ஸோ இந்த பேத்தஜனை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த மாதிரி பயோ கண்ட்ரோல் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க, ட்ரைகோடர்மா. இதை நம்ம இட் கேன் பி யூஸ்டு டு கண்ட்ரோல் த டிசீஸ். இந்த பயோ கண்ட்ரோல் ஃபங்கை என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பேத்தஜெனிக் ஃபங்கையோ பாக்டீரியாவோ இருந்தால் அதை வந்து வளர விடாது. இட் வில் ஜஸ்ட் க்ரோ ஓவர் த பேத்தஜன். அதோட மைசீலியத்தை வச்சு இட் அரெஸ்ட் த க்ரோத் ஆஃப் த பேத்தஜன். திஸ் த மெக்கானிசம். அப்புறம் மில்டியூ டிசீஸ் இதுல வந்து வெரி காமன். இந்த டிசீஸ் வந்து இட்ஸ் வெரி காமன், பர்டிகுலர்லி இன் அவர் ஆஸ்பரஸ் நாங்கள் சர்வே பண்ண வரைக்கும் சதர்ன் இந்தியாவில் வந்து சந்தன மரத்தில் மட்டும் இல்லை, எல்லா கிராப்ஸ்லையுமே வந்து இட் இஸ் ரொம்ப ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு நோயாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது மெயினாக வந்து இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த இலை வந்து ஒரு மாதிரி பவுடர் ஒயிட்டிஷ் வெள்ளை கலரில் பவுடர் மாதிரி இலை மேலே அப்படி ஸ்ப்ரெட் ஆயிரும், ஃபுல்லாக அப்படி ஸ்ப்ரெட் ஆயிரும். இது ஈஸியாக வந்து செடிக்கு செடி வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். அதோட ஸ்போர்ஸ்னால, அது கொனிடியல் ஸ்போர்ஸ் அப்படிம்பாங்க. அந்த ஸ்போர்ஸ் மூலமாக வந்து ஒவ்வொரு செடிக்கும் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். கொஞ்சம் லைக் ப்ராப்பரான நம்ம நர்சரி வந்து ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட் ஷெடியூலில் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிசீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இல்லை, ஆல்ரெடி தேர் இஸ் சம் ப்ராப்ளம். நம்ம செடி வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டிங் மிக்சரில் ப்ராப்பராக இல்லை, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஒரு ஆல்ரெடி நம்ம செடி வந்து இன்னொரு வகையான ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸில் இருக்கு அப்படின்னா இது வந்து டிசீஸ் வந்து இந்த நோய் வந்து கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடும். அதான் ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன்ஸ் பிளான்ட்டை வந்து திஸ் பேத்தஜன் வில் ஈஸிலி அட்டாக். ஸோ அந்த லைக் நமக்கு அந்த நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த மானிட்டரிங் அண்ட் ஏர்லி அசஸ்மெண்ட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் when it comes to this particular disease. அந்த ஒயிட் பவுடரி மாஸ் ஃபுல்லாக அந்த லீஃப்ல பரவுன உடனே லீஃப் வந்து டிஸ்கலர் ஆகும். ஃபர்ஸ்ட் பச்சை கலர்ல லீஃப் வந்து எல்லோ கலர் ஆகும். எல்லோ கலரான லீஃப் வந்து அதுக்கப்புறம் ப்ரௌன் ஆகும், இல்லைன்னா சில டைம் ஈவன் தட் எல்லோ கலராக இருக்கப்போ ஷெட் ஆயிடும். இது வந்து அதுவும் ரொம்ப லைக் ரொம்ப யங் பிளான்ஸ் நர்சரி வந்து குயிக்காக ஷெட் ஆயிரும் லீவ்ஸ்லாம். ஒன்லி இது மட்டும்தான், ஷூட் மட்டும்தான் இட் வில் பி ஸ்டாண்டிங். ஸோ இது நிறைய பார்க்கலாம். இந்த டிசீஸ் அஃபெக்டட் நர்சரிஸில் வந்து ஷூட் மட்டும்தான் அப்படியே நிற்கும், லீவ்ஸே இருக்காது. ஸோ நேச்சுரலாக வந்து ஷூட் வில் டை ஃபைனலி.
ஸோ இப்போ லைக் என்ன லைக் வி ஹவ் ஃபவுண்ட் அவுட் நாங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா பேத்தஜன்ஸ் ஆர் ஆக்டிவ். அதாவது இந்த இந்த நோயை தாக்கக்கூடிய அந்த பூஞ்சை இருக்குல்ல, ஃபங்கை, தேர் ஆக்டிவ் டூரிங் தி கண்டியூசிவ் டெம்பரேச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 20 to 25 டிகிரி செல்சியஸ் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன் 70 to 80. ஸோ இந்த கண்டிஷன்ஸ், அதாவது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் சொன்ன மாதிரி அந்த என்வாரன்மெண்டல் கண்டிஷன்ஸ், இந்த கண்டிஷன்ஸில் தான் வந்து இந்த நோய் வந்து ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னு. இது எப்படி லைக் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, லைக் இன்கேஸ் இஃப் இட் இஸ் அ கிரீன் ஹவுஸ்ல வந்து நம்ம நர்சரி இருக்குன்னா கொஞ்சம் சஃபிஷியன்ட் சன்லைட் கொடுக்கணும். சன்லைட் கொடுத்தா வந்து இந்த ஆக்டிவ் பேத்தஜன்ஸ், அதாவது இந்த நோய் தாக்கக்கூடிய பூஞ்சையை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். டு பி வெரி கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் மானிட்டரிங் தேவை. இன்ஃபெக்டட் பிளான்ஸை வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு நர்சரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சானிடேஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் இது ரெண்டு இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்தி நர்சரியை, பக்கா குட் நர்சரியை வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கிரீன் ஹவுஸ் டிசீசஸ் பிகின்ஸ் வித் ப்ரிவென்ஷன். அதான். ஸோ ஒன்ஸ் டிசீஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு அது வந்து இட் இஸ் இன்டைரக்ட் வே ஆஃப் லைக் கண்ட்ரோலிங் தி டிசீசஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்வேஸ் கோ வித் ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ் ஸோ தட் நம்ம நர்சரிக்கு வந்து எந்த டிசீஸும் எந்த ப்ராப்ளமும் வராமல் மெயின்டைன் பண்ணுறது. இதுல இந்த போட்டோல பாருங்களேன், இந்த போட்டோல உங்களுக்கு நல்லா தெரியும், இங்க ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு. மேல உள்ள போட்டோகிராஃப் வந்து பக்கா இட்ஸ் வெல் மேனேஜ்டு. எந்த ஒரு லைக் என்ன சொல்றது, சந்தன மரம் மட்டும்தான் அந்த நர்சரியில் இருக்கும். மற்ற செடி எந்தமே அதை சுற்று வட்டாரங்களே வந்து ரொம்ப ஹைஜீனிக் நீட் கண்டிஷன்ஸில் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ பக்கா சீட்லிங்ஸ் வெரி குட் ஹெல்தி சீட்லிங்ஸ் ஆர் மெயின்டைன் ஹியர். அது கீழே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன்மேனேஜ்டு. நிறைய வீட் ஸ்பீஷியஸ் பார்க்கலாம், டிஃப்ரெண்ட் சும்மா பக்கத்தில் உள்ள கனாப்டான் மற்ற செடியெல்லாம் வளருது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு நம்ம சந்தன செடியில் ஏதாவது ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா ஓகே ஃபைன், நம்ம அதை ட்ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீசனுக்கு போறப்போ நம்ம ஆல்ரெடி தாக்கப்பட்ட அந்த முன்னாடி இருந்த அந்த பூஞ்சை வந்து பக்கத்துல உள்ள மற்ற செடிகள்ல இருக்கும். ஸோ நம்ம திரும்ப நம்ம லாட்டுக்கு சந்தன மரத்தை வரப்போ அந்த செடியிலேருந்து திரும்ப இங்கே வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஹவு தி அந்த அன்மேனேஜ்டு ஒரு நர்சரி கண்டிஷன்ஸ்ல ஒரு நர்சரி கண்டிஷன்ஸ்ல வந்து அந்த டிசீஸ் சைக்கிள் வந்து எப்படி திரும்ப திரும்ப எவால்வ் ஆகிட்டு இருக்கு அண்ட் இட் இஸ் அட்டாக்கிங் த பிளான்ஸ். ஓகே. ஸோ நான் உங்களுக்கு சொன்னல டிஃப்ரெண்ட் கொஞ்சம் நர்சரி ஏரியாஸ், அதுவும் இந்த சாண்டல்வுட் நர்சரி ஏரியாஸ் இன் தமிழ்நாடுல வந்து நான் கொஞ்சம் சர்வே பண்ணி பார்த்தப்போ எல்லா இடத்துலையுமே வந்து இந்த பவுடரி மில்டியூ டிசீஸ் வந்து இட் இஸ் ரொம்ப காமனாக தான் இருக்கு. கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டாலும் சரி, சேலம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், திருப்பூர், லாஸ்ட் வந்து இட்ஸ் பைரசுந்தரா, அது கர்நாடகாவில் இருக்கு. பட் அதர்வைஸ் இந்த பர்டிகுலர் டிசீஸ் வந்து இட் வாஸ் வெரி காமன். அப்புறம் நெமட்டோட்ஸ் ஆல் இதுவும் வந்து இட்ஸ் மைக்ரோஸ்கோபிக்கலி விசிபிள் ஆர்கானிசம். இட்ஸ் நாட் அ ஃபங்கை, பாக்டீரியா, வைரஸ். ஸோ இதோட நெமட்டோட ப்ராப்ளமும் வந்து சாண்டல்வுட்ல இருக்குன்ட்டு ரிப்போர்ட் ஆயிருக்கு. பட் வி ஹவ் நாட் கம் அக்ராஸ். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, ஆயில் கேக்ஸ் ஆஃப் மர்கோசா, அதை நம்ம நீம் ஆயில் ஆர் கேஸ்டர் at 0.2% 3 weeks before planting significantly can reduce the nematode infestation. ஸோ ஒரு கண்ட்ரோல் மெஷர் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் ப்ரிவென்ஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன், தென் கம்ஸ் ஒரு லைக் when it is not when the infection level has crossed above the threshold level, then go for the chemical management. Otherwise always start with the prevention and exclusion strategies. ஸோ இப்போ நர்சரிஸ்ல வந்து பயோட்டிக் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அதை பயோட்டிக் ப்ராப்ளத்தை விட்டு, அதாவது ஃபங்கை, பாக்டீரியா, வைரஸ் ப்ராப்ளத்தை விட்டு அதுக்கப்புறம் வேற என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நியூட்ரியன் டெஃபிஷியன்சி. நியூட்ரியன் டெஃபிஷியன்சில வந்து இந்த மாதிரி நர்சரியில் வந்து இந்த மாதிரி வயலட் கலர்ல இருக்கும், பர்பிள் கலர் டிஸ்கலரேஷன் சாண்டல்வுட் சீட் நாத்துல பார்க்கலாம். அது மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரஸ் டெஃபிஷியன்சி. ஸோ இதை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்னா, அடிக்யூட் அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் ஃபாஸ்பரஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் அனிமல் மேன்யூர் ஆர் கம்போஸ்ட்.
which can help to recover the phosphorus deficiency. ஸோ இது வரைக்கும் நம்ம நர்சரிஸில் கொஞ்சம் மேஜர் ப்ராப்ளம், எஸ்பெஷலி சதர்ன் இந்தியாவில், தமிழ்நாட்டில் என்னென்ன ப்ராப்ளம்ங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ வந்து பிளான்டேஷன்ஸில் ஒன்ஸ் இந்த பிளான்ஸ் வந்து நர்சரியிலேருந்து இட் ஹஸ் பீன் டிரான்ஸ்பிளான்டட் ஃபீல்டுக்கு இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு. அங்கே என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே லைக் மேஜர்ஸ் ரொம்ப நிறைய டிசீஸ்லாம் இல்லை, கொஞ்சம் கம்மியான டிசீஸ் தான் இருக்குது. அதில் மெயின் டிசீசஸ் வந்து பவுடரி மில்டியூ தான். நாங்கள் இதையும் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம் நிறைய யங் பிளான்டேஷன்ஸில், 1 to 2 year old பிளான்டேஷன்ஸில் இது கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. லைக் இங்கே பிளான்டேஷன்ஸ் வரப்போ கண்ட்ரோல் மெஷர்ஸ் வந்து அவங்க சொன்ன மாதிரி when the infection level is more, ரொம்ப அதிகமான தாக்குதல் இருந்தால் காப்பர் ஃபங்கிசைட் யூஸ் பண்ணலாம் at the rate of 0.1%. ஸோ இந்த ஃபங்கிசைட் வந்து இட் ஹஸ் பீன் ஸ்டடிட் அ லாட். ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஃபங்கிசைட்ஸாக தான் இருக்குது, நிறைய டிசீஸ் யூஸ் பண்ணுறாங்க இதை. அப்புறம் அடுத்து வந்து லேட் பிளேட், இதுவும் ஒரு டிசீஸ் ஆஃப் சாண்டல்வுட் இன் தி யங் பிளான்டேஷன்ஸ் ஆஃப் சாண்டல்வுட். இதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 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 நோய் தாக்கக்கூடிய அந்த பூஞ்சைக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள், தட்பவெட்ப சூழ்நிலை பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், மாய்ஸ்சர் கண்டிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேவரபுளாக இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து அந்த நோய் வந்து அந்த பிளான்ட் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த லீஃபோட எண்ட், அதாவது அந்த லீஃபோட மார்ஜின் ஏரியாவில் சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லோ கலர் ஆகும், அந்த ப்ரௌன் கலர் ஆகும். அந்த ப்ரௌன் கலர் வந்து அப்படி கிராஜுவலாக அந்த லீஃப் உள்ளே போயிட்டே இருக்கும். இதுதான் அந்த சிம்டம். அந்த ஒரு ஹெல்தி க்ரீன் லீஃபுக்கும் இல்லை அஃபெக்டட் லீஃபுக்கும் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறீங்கன்னா இப்படி தான் பார்க்கணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் சிம்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% ஓகே நம்ம சொல்லலாம் இது வந்து ஒரு ஃபங்கல் ப்ராப்ளம் அப்படிங்கலாம். தென் அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி அதை வந்து லைக் லேப் ஐடென்டிஃபிகேஷன், டயக்னோசிஸ் பண்ணதுக்கப்புறம் வி கேன் கோ ஃபார் தி கண்ட்ரோல் மெஷர். இங்கே ப்ராட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரொடெக்டன் ஃபங்கிசைட் கேன் பி யூஸ்ட் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் திஸ் ஃபங்கல். நெக்ஸ்ட் இஸ் டவுனி மில்டியூ. இதே பவுடரி மில்டியூ மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு இது ஒரு டிசீஸ். இது பேர் வந்து டவுனி மில்டியூன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு இலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கீழே வரும். எப்படி பவுடரி மில்டியூ வந்து மேலே ஒயிட் கலர் ஸ்ப்ரெட் வரும், அதே மாதிரி இதில் வந்து கீழே வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. சார் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது எனக்கு நீங்கள் பேசுறது. ஓகே, அந்த இலைக்கு கீழே வந்து நம்ம வந்து ஒயிட் கலர் பவுடர் இன்ஃபெக்ஷன் பார்க்கலாம். நம்ம இலைய லைக் சில டைம் வந்து நம்ம கீழே இலைய வந்து பார்க்கணும் கூட தேவையில்லை, அந்த இலைக்கு மேலே பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி அண்டுலேஷன்ஸ் இருக்கும், ஒரு மேடு பள்ளமாக இருக்கும். மேடு பள்ளமாக இருந்தாலே அந்த இலை கீழே எடுத்து பார்த்தா கண்டிப்பாக பவுடரி க்ரோத் இருக்கும். அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது டவுனி மில்டியூ. இதுக்கு கூட நம்ம காப்பர் ஃபங்கிசைடு யூஸ் பண்ணலாம் ஆஸ் அ ப்ரொடெக்டிவ் ஃபங்கிசைட். அப்புறம் அடுத்து வந்து ஷூட்டி மோல்ட் ஆர் பிளாக் மோல்ட். இது அந்த அளவுக்கு காமனாக இல்லை, பட் அங்கங்கே சில சாண்டல் பிளான்டேஷன்ஸில் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி எங்கெங்கெல்லாம் அந்த அக்ரிகல்ச்சர் இல்லை ஃபாரஸ்ட் ஏரியா ஒட்டி இருக்கிற சந்தன மர செடிஸ்லாம் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படி பிளாக் கலர் பவுடர் வந்து லீஃப் அப்படி கவர் பண்ணிடும். இதோட காசு பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி லைக் ஏஃபிடும்பாங்க, அது அந்த பூச்சி ப்ராப்ளம்னால இந்த ஃபங்கல் டிசீஸ் காசு. அது ஏன்னா அந்த பூச்சி என்ன ஆகும்னா ஹனி மாதிரி செக்ரீஷனை வந்து இந்த லீஃப் மேலே செக்ரேட் பண்ணும் ஸ்டிக்கியாக இருக்கப்போ இந்த பவுடர் வந்து அந்த ஸ்டிக்கி நேச்சரில் வந்து ஒட்டிக்கும், லீஃபில் ஒட்டிக்கும். ஸோ இதை வந்து ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி வே, இயற்கையாக அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ச் பவுடருமாங்க. ஸோ அதை நம்ம லீஃப் மேலே ஸ்ப்ரே பண்ணால் அது அந்த ஸ்டார்ச் பவுடர் காஞ்சி விழுறப்போ ஃப்ளேக்ஸாக விழுறப்போ இந்த பவுடரையும் சேர்த்து இட் வில் ரிமூவ் அண்ட் இட் வில் மேக் த லீஃப் வெரி கிளீன். அதான் ஸ்ப்ரேயிங் 2% ஸ்டார்ச் இஸ் ஆஃபன் எஃபெக்டிவ் இன் கண்ட்ரோலிங் த சிம்டம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சாண்டல்வுட் ஸ்பைக் டிசீஸ் வந்து இது வந்து ஒரு மேஜர் டிசீசஸாக முன்னாடி இருந்துச்சு, எஸ்பெஷலி கர்நாடகாவில் அண்ட் சம் பார்ட் ஆஃப் கேரளாவில். இந்த டிசீஸ் வந்து முன்னாடி 1898 ரிப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சிவியராக இருந்து லாட்ஸ் ஆஃப் நிறைய ஒர்க் பண்ணி இந்த டிசீஸ் வந்து
கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த பட் என்ன லைக் ப்ராப்ளம் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து அதை வந்து ஒரு கெமிக்கல் மெத்தடோ இல்லைனா ஒரு லைக் ஃபார் பை ஸ்ப்ரேயிங் எனி ஃபங்கிசைடோ பெஸ்டிசைடோ இல்லை இன்செக்டிசைடோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கிடையாது. ஒன்லி வே டு கண்ட்ரோல் இந்த நோய் தாக்கப்பட்ட செடியோ மரத்தையோ எப்படி கண்ட்ரோல் பண்ணாலும் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வெட்டி யூ வில் ஹேவ் டு கல் அவுட் ரிமூவ் த ட்ரீ ஃப்ரம் த பிளான்டேஷன் ஏரியா. தட் இஸ் த ஒன்லி வே டு கண்ட்ரோல். ஏன்னா இந்த ஸ்பைக் டிசீஸ் வந்து இதோட இட் இஸ் காஸ்ட் பை ஃபைட்டோபிளாஸ்மா அப்படின்னு ஒரு ஆர்கானிசம்னால இது கிராஸ் ஆகுது காஸ்ட். இது வந்து பாக்டீரியா மாதிரி இல்லாம வைரஸ் மாதிரி இல்லை. இது ரெண்டுத்துக்கும் இட் இஸ் அ பாக்டீரியல் லைக் ஆர்கானிசம் அப்படின்னு ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து இட் இஸ் பீன் டிரான்ஸ்மிட்டட் பை இன்செக்ட்ஸ், அதாவது வெக்டர்ஸ். எப்படி நம்ம வந்து மலேரியா டிசீஸ் வந்து எப்படி மஸ்கிட்டோஸ் டிரான்ஸ்மிட் பண்ணுவோம் அதே மாதிரி. ஸோ இதை நீங்கள் எப்படி நம்ம வந்து பிளான்டேஷன்ஸில் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இந்த இலை வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ரொம்ப கிளஸ்டராக இருக்கும், எக்ஸ்ட்ரீம் ரிடக்ஷன் இன் த சைஸ் ஆஃப் த லீவ்ஸ் போத் லென்த் அண்ட் பிரெத், ஸ்டிஃபனிங் அண்ட் ஷார்டனிங் ஆஃப் த இன்டர்னோட்ஸ், அந்த லீஃபோட எலாங்கேஷன் இருக்குல்ல அதே வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அப்புறம் கிளஸ்டராக இருக்கும், க்ரௌடடாக இருக்கும் லீஃப் ஷோ a tendency to stand out stiffly, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் from the branch, giving a rosette appearance to the affected branches. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா we can like okay we can assume that it could be a spike like this. ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பர் கண்ட்ரோல் மெஷர்மெண்ட் வந்து இன்னைக்கு வரை கிடையாது. ஒன்று நம்ம ஐடென்டிஃபைடு என்ன சொல்றது, அந்த இன்செக்ட்ஸ் சொன்னல இன்செக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து மேனேஜ் பண்ணலாம் டு கண்ட்ரோல் த இன்செக்ட் பை சம் ஸ்ப்ரேயிங் ஆஃப் இன்செக்டிசைட். இல்லைன்னா இது இந்த ஃபைட்டோபிளாஸ்மா வந்து இட் கேன் அந்த அல்டர்னேட்டிவ் ஹோஸ்ட் அப்படிம்பாங்க. சந்தன மரம் மட்டும் இல்லாமல் வேற பக்கத்தில் உள்ள வீடு ஸ்பீஷீஸ், கலைம்பாங்கல்ல கலை, அந்த மாதிரி வீட் ஸ்பீஷீஸ்ல வந்து இட் கேன் இந்த ஃபைட்டோபிளாஸ்மா ஆர்கானிசம் வந்து இட் கேன் சர்வைவ். ஸோ அந்த மாதிரி ஸ்பீஷீஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை ஃபுல்லாக we will have to kill it, eradicate the weed species in and around the sandalwood plantation. So in the two method follow பண்ணி we can control this disease. Otherwise no, there is இன்னைக்கு no other ways to control the phytoplasma disease. இது ஒரு அன்மேனேஜ் ஒரு ப்ராப்பர் மேனேஜ் பண்ணாத ஒரு சாண்டல்வுட் பிளான்டேஷன். பார்த்தீங்கன்னா எல்லா மரமே வந்து ட்ரை ஆயிடுச்சு. இல்லை மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கப்பன் சாசா டைப்ல, அதாவது பிளான்டேஷன் வந்து குழி தோண்டி அதில் வச்சிருந்தனால ஒரு ரெய்னி சீசன்ல வந்து வாட்டர் லாகிங் வாஸ் அ மெயின் ப்ராப்ளம். தண்ணி தேங்கி கம்ப்ளீட்டாக வந்து எல்லா செடியுமே வந்து ட்ரை ஆயிடுச்சு. இது இன் அவர் ஓன் இன்ஸ்டியூட் இந்த ப்ராப்ளம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் 2014. நான் அந்த பவுடர் மில்டியூ ப்ராப்ளம் சொன்னேன்ல, இது மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இட் வாஸ் நாட் தி ப்ராப்ளம் ஆஃப் த பேத்தஜன் ப்ராப்ளம் கிடையாது. அது வந்து இங்கே வந்து சாயில் மீடியாவில் உள்ள ப்ராப்ளம். அவங்க என்னாச்சு அப்படின்னா, நிறைய வாட் இஸ் தட் சார்கோல் ஹேஸ் பீன், அந்த சார்கோலோட கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால வந்து இன்டைரக்டாக அந்த பிளான்ட்டை வந்து ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸ் விட்டாச்சு. ஸோ இந்த கண்டிஷனில் வந்து பவுடரி மில்டியூ வந்து அது ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பேத்தஜன், ஈஸியாக வந்து இட் அட்டாக் ஆல் தி பிளான்ஸ். ஒரே லைக் ரெண்டே நாளில் ஐ திங்க் இட்ஸ் 3 to 4 days, நியர்லி அபவுட் 70,000 to 80,000 seeds has been vanished. So finally வந்து it is our duty to safeguard our plants. We have to monitor daily பார்க்கணும் நம்மளோட செடியை. நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்கணும், என்னைக்கு இந்த சிம்டம் வருது, எத்தனை நாள் இந்த சிம்டம், இந்த பிளான்ஸ் இந்த மாதிரி இருக்கு. சில இடத்துல வந்து இப்போ இடத்துல லைக் பிளான்டேஷன்ஸ்லாம் வந்துக்கிட்டிங்கன்னா வந்து பிளான்ஸ் ட்ரீஸ் கேன் ரிவைவ் பேக். மரம் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் கிராப் மாதிரி இல்லை. ஒரு வருஷம் அந்த பேத்தஜன் இருக்கும், அடுத்த வருஷம் பேத்தஜன் இருக்காது. அது தட் இஸ் வாட் த ரெசிஸ்டன்ஸ் டெவலப் இன் த ட்ரீஸ். ஸோ இதை வந்து வி வில் ஹாவ் டு லைக் சந்தன மரத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து நிறைய ஸ்டடிஸ் பண்ணலை இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில். ஸோ நம்மளோட டியூட்டியும் இதில் மேஜராக இருக்கு ஃப்ரம் தி கண்ட்ரோலிங் த டிசீஸ். இதோட என்னோட லெக்சர் முடியுது.
இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, லைக் 2 டிஃப்ரெண்ட் சந்தன செடி இருக்குது. ஒன்று வந்து வித் பயோ ஃபர்டிலைசர், ஒன்று அந்த கண்ட்ரோல். பயோ ஃபர்டிலைசரோட சந்தன மரம் வளர்த்தனா நல்லா வளரும், இல்லைன்னா நார்மலாக க்ரோத் இருக்கும். அவ்வளோ. தேங்க்யூ ஸோ மச்.